எக்ஸாம்பிள் இந்த அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களே, இவங்களும் இணை நோயாளிகள்னு சொல்லுவோம். அதாவது இம்யூனோ டெஃபிஷியன்ட் பாப்புலேஷன், ஹெச்ஐவி பீப்பிள் இவங்க எல்லாருமே. அப்ப இவங்க எல்லாருமே தடுப்பூசி போடணும். ஸோ ஃப்ளூ ஊசி வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா மார்க்கெட்ல இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எதர் கவர்ன்மெண்ட் சைட்ல போயிட்டு ஃப்ரீயா போடுறீங்களோ, இல்லன்னா வந்து காசு இருந்தா கொஞ்சம் தனியார் சைட்ல வந்து போடுறீங்களோ போட்டுக்கோங்க. ஆனா இந்த ஒரு ஃப்ளூ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீசன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தடுப்பு நடவடிக்கையா இருக்கும். அத தாண்டி நம்ம வந்து எல்லாரையும் லாக்டவுன் பண்ணுங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்றது மக்கள்னால இத ஏத்துக்க முடியாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார சிக்கல்ல ஆளாளுக்கு வேலைக்கு போனா தான் அடுத்த வேலைக்கு சாப்பாடுன்னு இருக்கும்போது, நம்ம அதெல்லாம் பெருசா சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் வந்துட்டு கவனமா இருக்கும்போது, இந்த மாரி வந்துட்டு அறிவுபூர்வமான எஃபெக்டிவா இருக்கிறது வேக்சினேஷன். இத தாண்டி நீங்க செல்ஃபா பார்த்துக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் நான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்டின்னா, நான் வெளிய சுத்திக்கிட்டு எல்லாருக்கும் இரும்பிக்கிட்டு பப்ளிக் பஸ்ல, மெட்ரோல எல்லாத்தையும் இரும்பி எல்லாருக்கும் பரப்புறத விட, நான் ஒரு முகக்கவசம் அணிஞ்சுகிட்டு, ஒரு பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா மத்தவங்களுக்கு பரவாம பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்ன்றது இங்க ரொம்ப முக்கியம். இத தாண்டி எல்லாருமே அவங்கவங்கள பசங்க, குழந்தைங்க, வயசானவங்களுக்கு நெறைய பழங்கள் குடுங்க. நெறைய காய்கறிகள் குடுங்க. ஏன்னா, அதுல தான் வந்துட்டு இம்யூனிட்டி இருக்கு. KFCலயோ, இல்லன்னா பீஸாலயோ, இல்ல பர்கர்லயோ, இல்லன்னா வந்து இந்த டாமினோஸ்லயோ நம்மளுக்கு இல்ல. ஏன்னா, அதெல்லாம் வந்து டேஸ்டி ஃபுட்ஸ். ஆனா ஹெல்த்தி இல்ல. ஓகேங்களா? இதான் ஓப்பனான ஃபேக்ட். ஸோ ஆனா இந்த மாரி நான் சொல்றக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல விட்டமின்ஸ் கொட்டி கிடக்குது. எந்த ஃப்ரூட்டா வேணா இருக்கட்டும். சார் நான் ரொம்ப ஏழை. நான் எங்க போயிட்டு அவ்வளோ பெரிய ஆரஞ்சு வாங்குறது? நீ எலுமிச்சம்பழத்த சாப்பிடு. நெல்லிக்காய் சாப்பிடு. ஏன் வாழைப்பழம் சாப்பிட முடியாதா? ரூ. 2 ரூ. 4 ரூ. 5 வாழைப்பழம் விக்கிறான். வாழைப்பழம் ஸோ சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் அவர் இம்யூனிட்டி. ஸோ டெய்லி ஃப்ரூட் கன்டென்ட்ட வந்து எடுக்க ஆரம்பிங்க. சில பேர்லாம் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலே சளி பிடிச்சிக்கும். அவங்களலாம் வந்து பார்த்தாலே அது இதுவாது. என்னது சளி பிடிக்கும்? ஸோ எல்லாமே வந்து சாப்பிடணுன்றது தான் நம்மளோட. ஸோ இந்த மாரி தான் நம்ம மெயின்டெயின் பண்ணணுமே தவிர, மத்தபடி நீங்க தடுப்பு நடவடிக்கைக்கு ரொம்ப ஓவரா நீங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல.